இங்க ஜெஸ்ஸிங்கிற டீச்சருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. ஸ்கூலுக்கு போய் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாக்கு கால் பண்ணி நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே ஓடி போன பொண்ணுக்கெல்லாம் மன்னிப்பு தர முடியாது, போனை கட் பண்ணிருன்னு சொல்லிடுறாங்க. ஜெஸ்ஸி மிஸ் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க நான் ஹஸ்பண்ட் கூட வெளியே போறேன், என் கிளாஸ் மட்டும் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொல்றாங்க. அவங்களும் கிளாஸுக்கு போறாங்க. இப்போ பசங்க எல்லாருமே அந்த கிளாஸ்ல ஆடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஒழுங்கா எல்லாரும் ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பசங்களும் சரியான சிடுமூஞ்சி டீச்சரா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. ஏன் அழுதுகிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணுமே எழுந்து, மேம் இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அவ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தா, செலியங்கிற ஒரு பையன் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டான், அதனால இவ அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றா. அந்த டீச்சருமே யாரு செலியன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையனும் இப்ப எழுந்து நிக்கிறான். மேனஸே இல்லையா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும்னு உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. கேக்குற அந்த பையனுமே உங்களுக்கு கூட நான் கிஸ் கொடுப்பேன்னு சொல்றான். அந்த டீச்சரும் கோவப்பட்டு அந்த பையனை அடிக்க அவனுமே சுருண்டு விழுந்துடுறான். இப்ப அந்த டீச்சரும் அந்த பையனை எழுப்புறாங்க. ஆனா அவனுமே எந்திக்கவே இல்லை. இப்ப ஸ்கூல் ஃபுல்லா பரபரப்பா இருக்கு, இந்த பையனை எதுவும் பண்ணிட்டாங்களோன்னு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுமே என்னாச்சு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இந்த மேம் தான் செலியனை கொண்டுட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க தான் சொல்றாங்க. இப்ப அந்த டீச்சருமே நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த குழந்தைய அடிக்க போக இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு இங்க வராத, இங்க இருந்து போன்னு அந்த பொண்ணையும் அனுப்பி வச்சிடறாங்க. டீச்சருமே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இதுக்கும் கவலைப்படாத நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனை பாக்குறதுக்காக அவனும் ஹாஸ்பிட்டல் போறான். பிரின்சிபல் அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே நான் உன்னோட ஒய்ஃபை கூட்டு வெளியே தானே போக சொன்னேன், இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் மாறலாம், அதனால நீங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு. இப்ப அவனையும் கூப்பிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆச்சுன்னு அவங்க அம்மாவும் வராங்க, அவங்க கூட மாமாவும் வராங்க. இங்க அந்த டீச்சர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்களுமே கேட்க அவருமே அவன் சரியாயிருவான், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. உங்க பிள்ளைக்கு இப்படி ஆனா இப்படி பண்ணுவீங்களா, ஒழுங்கா தெளிவா சொல்லிருங்க, எங்க அந்த டீச்சர்னு கேக்குறாங்க. கூட அங்க இருக்க யாருமே வாயை திறக்கல. மாமாவுமே எப்படியோ அந்த பொண்ணோட வீடை கண்டுபிடிச்சு அந்த டீச்சர் வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த டீச்சரும் இல்ல, எங்க போனாங்கன்னு கேட்கும் போது இல்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கே போறாரு. இப்ப பார்த்தா இவங்க அம்மா என் பொண்ணை பத்தி விசாரிக்கிறது தான், இங்க வராதிங்க, என்ன பண்றா என்ன செய்யறா எந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்ப இந்த ஜெஸ்ஸி மிஸ்ஸை பத்தி தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே இங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லிட்டு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. அதை பார்த்து அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பொண்ணு யாரு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. பிரின்சிபலுக்கு டீச்சர் போன் பண்ணி அந்த பையன் எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அடிக்கடி இப்படி கால் பண்ணாத, இப்படி கால் பண்ணனா நீ மாட்டிப்பேன்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறாங்க.